ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ட்ரேட் ரிசர்ச். நான் உங்கள் ரஞ்சித் பேசுகிறேன். நாம் இந்த சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ஈஸியாக அண்ட் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12/3/2020 தேர்ஸ்டே, அதாவது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே, ஆப்ஷன் எக்ஸ்பைரி டே. இந்த வீக்கோட ஆப்ஷன் எக்ஸ்பைரி டேயில் மார்க்கெட் கிட்டத்தட்ட நிஃப்டி 1000 பாயிண்ட்டும் பேங்க் நிஃப்டி 2500 பாயிண்ட்டும் டவுனாக ஹெவியான ஃபாலாக ஏற்படுத்துச்சு. மார்க்கெட் வாட்ச் பண்ணவங்க எல்லாருக்கும் இது தெரியறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஸோ கேப்பிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே கிட்டத்தட்ட நிஃப்டி 500 பாயிண்ட் கேப் டவுன்லேயும் பேங்க் நிஃப்டி 1300 பாயிண்ட் கேப் டவுன்லேயும் தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. எப்பயும் போல் எஸ்டர்டே அண்டு அதுக்கு முந்தின நாட்களில் ஏற்பட்ட மாதிரியே தான் மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் பண்ணாலுமே, இந்த வாட்டி கேப் டவுனில் ஓப்பன் பண்ண மார்க்கெட் கொஞ்சம் கூட ரெக்கவர் கொடுக்காம அகைன் கேப் அகைன் டவுன் கிட்டத்தட்ட 2500 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி போயிடுச்சு. நிஃப்டி 1000 பாயிண்ட் ரீச் பண்ணிடுச்சு. இது ஹெவியான ஃபால். கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா நிஃப்டி கிட்டத்தட்ட ஓவராலாக 3000 பாயிண்ட்டும் பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 7000 பாயிண்ட்டும் டவுன் ஆகிருக்கு. இது இந்த 1 மந்த்து, அதாவது பிப்ரவரி மந்த்து ஸ்டார்டிங்கிலேருந்து இப்போ வரைக்கும் அதோடைய கிட்டத்தட்ட ஒரு 40 டேஸ் மார்க்கெட்டோட ஃபால் இந்த மாதிரி ஹெவியாக இருந்திருக்கு. இது நம்ம இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு மார்க்கெட் ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்திருக்கு. ஓகே, அப்படி நிஃப்டி இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பார்த்திங்கன்னா 500 பாயிண்ட் டவுனில் ஓப்பன் பண்ணியிருந்தாலுமே அங்கே கொஞ்ச நேரம் ட்ரேட் பண்ணிட்டு அகெயின் மார்க்கெட் டவுன் சைடு பிரேக் பண்ணி போச்சு. இந்த டைம் பீரியடில் நம்மளோட லெவல் பார்த்திங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் பண்ணனால அதுலேருந்து நம்ம ஆல்ரெடி குறிப்பிட்டிருந்த மாதிரி நம்ம லெவலில் அடுத்தடுத்த லெவலுக்கு அந்த கேப் பாயிண்ட்டை வச்சு ஃபில்லப் பண்ணும்போது நமக்கு அதுக்கப்புறம் இங்கே ஒரு லெவல் கிடைக்கும். இந்த லெவல் கிடைக்கும்போது இந்த லெவலில் ஒரு பையிங் ட்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நம்மளோட டெலிகிராம் சேனலில் குறிப்பிட்டிருந்தேன். பட் அது தப்பான முடிவாயிருச்சு. அது கிட்டத்தட்ட நம்மளோட ஸ்டாப் லாஸ் லெவலை அடிச்சுட்டு அகெயின் மார்க்கெட் அங்கேருந்து 200-300 பாயிண்ட் நிஃப்டியே டவுன் ஆச்சு. அப்போ அந்த டைம் பீரியடில் நம்மளோட பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதே மாதிரி சேமாக கேப் டவுனில் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துல பையிங் ட்ரெண்ட் வர மாதிரி நம்ம சிக்னலில் காட்டியிருந்தாலும் இருந்தாலும் அதுக்கப்புறம் மார்க்கெட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் லெவலை பிரேக் பண்ணி அங்கேருந்து 500-700 பாயிண்ட் டவுன் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட இன்றைக்கி மார்க்கெட்டு கொஞ்சம் ஹெவியாகவே ஃபால் ஆகிட்டு தான் இருந்துச்சு. பட் ஆஃப்டர்நூன் பீரியட் டைமில் கிட்டத்தட்ட ஓரளவு ரெக்கவர் கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே அகெயின் மார்க்கெட் டவுன் சைடு தான் போச்சு. ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஆப்ஷனை இது பண்ணணும் அப்படிங்கிறதுனாலவே நம்மளோட மார்க்கெட் ரொம்ப ஹெவியான ஃபால்ஸ் தான் மறுபடியும் கொடுத்துச்சு. எப்பயும் போல் நான் சொல்கிற மாதிரி அந்த 12:30 இல்லை 1 o'clock மேலே தான் இந்த மார்க்கெட் மறுபடியும் டவுனை சந்திச்சிருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கே தெரியும், அந்த டைம் யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பனிங் டைம் அண்டு அதோட எஃபெக்ட் அகெயின் நமக்கு இந்த மார்க்கெட்டில் எஃபெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் இந்த இதில் பாருங்கள், வேர்ல்டு மார்க்கெட்டோட லெவல்ஸை நான் இதில் காட்டியிருக்கேன். கிட்டத்தட்ட அந்த டைம் பீரியடில் இருந்து இப்போ வரைக்கும் இப்போ கூட கரண்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு யூரோப்பியன் மார்க்கெட். அது பாருங்கள், டாக் கிட்டத்தட்ட 970 பாயிண்ட்டும், கேக் கிட்டத்தட்ட 450 பாயிண்ட்டும், எஃப்டிஎஸ்சி கிட்டத்தட்ட 530 பாயிண்ட்டும் டவுன் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ கரண்டில் ஓடிட்டுருக்க யூஎஸ் மார்க்கெட் முதற்கொண்டு நாஸ்டாக் 500 பாயிண்ட் டவுனில் தான் ஓடிட்டுருக்கு. அதே மாதிரி சிங்கப்பூர் நிஃப்டி, நம்மளோட சென்டிமெண்டலான மார்க்கெட்டாக இருக்கிற சிங்கப்பூர் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் மைனஸில் தான் இருக்குது. அதாவது ஈவினிங் சீசன் ஸ்டார்ட் பண்ணி அதுவே கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் மைனஸில் தான் இருக்குது. அப்படி இருக்க பட்சத்தில் நிஃப்டி நாளைக்கு நம்மளோட லெவல் படி பார்த்திங்கன்னா நிஃப்டி அகெயின் கேப் டவுன் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, சிங்கப்பூர் நிஃப்டி மார்னிங் வரைக்கும் ட்ரேட் ஆகக்கூடியது. மார்னிங் அதோட லெவல் எந்த லெவலில் நிற்கிதோ அதை பொறுத்து நம்ம நிஃப்டியும் மார்க்கெட் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிங்கப்பூர் நிஃப்டி இப்போ 500 பாயிண்ட் மைனஸில் இருக்குது அப்படின்னா ஓரளவு ரெக்கவர் ஆனாலுமே 300 பாயிண்ட் மைனஸாவது கண்டிப்பாக இருக்கும். அகெயின் மைனஸ்லேயே போயிட்டு இருந்துச்சுன்னா மேபி 1000 பாயிண்ட் கூட மைனஸில் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிங்கப்பூர் நிஃப்டி என்ன ரேஞ்சில் இருக்கோ அதை பொறுத்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் ஓப்பன் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எப்படியும் நாளைக்கும் டவுன் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஸோ அதை பொறுத்து நமக்கு நாளைக்கு என்ன ட்ரெண்டு எப்படி இருக்கும் லெவல்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த அடுத்த இதில் பார்க்கலாம். நிஃப்டி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 9730 to 9410 320 பாயிண்ட் கேப் இருக்குது. இந்த அளவுக்கு கேப் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறது கண்டிப்பாக யோசிப்பீங்க. ஸோ நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு டெய்லியும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கனால இன்றைக்கி அதாவது 13ஆம் தேதிக்கான லெவலும் நான் இன்றைக்கி அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அதுக்கான செல்லிங் லெவல்ஸ் அண்டு அதுக்கான ஸ்டாப் லாஸ் லெவல் அண்டு பையிங் லெவல் அதுக்கான ஸ்டாப் லாஸ் லெவல் நான் குறிப்பிட்டிருக்கேன். ஸோ இதை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாட்டினாலும் உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது கொஞ்சம் ஹெவியான பாயிண்ட்டாக இருக்கனால கண்டிப்பாக இன்ட்ராடே பண்ணுறவங்க முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது ஓரளவு நல்லது தான். உங்களுக்கு லெவல் பிரேக் ஆச்சுன்னா எப்பயும் சொல்கிற மாதிரி சேஃபர் ஸோனில் புக் பண்ணிவிட்டு வெளியே வர்றது நல்லது. ஏன்னா இந்தளவு கேப் இருக்கனால கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹெவியாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்ட்ராடேவை தவிர்க்கிறது நல்லது. இதே தான் பேங்க் நிஃப்டிலையும் நான் குறிப்பிட்டிருக்கேன். பேங்க் நிஃப்டி 13.3க்கான லெவல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் கேப் இருக்குது. ஸோ 1000 பாயிண்ட் கேப்பில் வச்சு நம்ம ஸ்டாப் லாஸை வச்சு ட்ரேட் பண்ணவே முடியாது இன்ட்ராடேக்கு. ஸோ அதனால் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. டெய்லியும் அப்டேட் பண்ணுறதுக்காக நான் அது ஃப்ரைடே மார்க்கெட்டையும் நான் 13/3/2020க்கான லெவல்ஸை நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்க்ரீனில். ஸோ அதுக்கான செல்லிங் லெவல் அண்டு பையிங் லெவல் அதுக்கான ஸ்டாப் லாஸ் லெவல்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை ட்ரேட் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா கேரி ஃபார்வர்டில் பண்ணுறது இந்த 1000 பாயிண்ட்டுக்கு தாங்கும். ஆனால் கேரி ஃபார்வர்டு இந்த லெவலுக்கும் கேரி ஃபார்வர்டுக்கும் யூஸ் ஆகாது. நான் இது மெயினாக குறிப்பிட்டது எல்லாமே இன்ட்ராடேக்கு மட்டும்தான். இது கேரி ஃபார்வர்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஏன்னா இது கேரி ஃபார்வர்டுக்கான லெவல்ஸ் கிடையாது, மறுநாள் கொண்டு போகிறதுக்கான லெவல்ஸ் கிடையாது. டெய்லி லெவல்ஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த லெவல்ஸை ஃபாலோ பண்ணி தான் பண்ணி ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த லெவல்ஸை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பட் இது கொஞ்சம் ரிஸ்க்கான ட்ரேடு, அதாவது ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸு. ஸோ இந்த லெவல்ஸ் நான் அப்டேட் பண்ணி வைக்கிறேன். முடிஞ்சால் ட்ரேட் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். கொஞ்சம் மார்க்கெட் ரொம்பவே வால்டைலாக இருக்குது, டெய்லி ஹெவியான ஃபால்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்குது. ஸோ முடிஞ்சால் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் கிடச்சுன்னா எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துடுங்க. ரொம்ப ப்ராஃபிட்டுக்கோ ரொம்ப ட்ரேட் பண்ணியோ மாட்டிக்காதீங்க. இதற்கு அடுத்த அப்டேட்ஸ்லாம் நான் நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க்கில் அடிக்கடி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க்கு நம்ம டிஸ்பிளேயில் ஆகிட்டுருக்கு. முடிஞ்சால் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ரஞ்சித். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.